வணக்கம். முந்தா நாள் ராத்திரி நள்ளிரவு போல ஒரு செய்தி ஊடகங்களுக்கு சொல்லப்படுது. சீமான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டு இருக்காரு விமானத்துல. இப்ப சென்னை வந்த உடனே விமான நிலையத்திலே வச்சு கைது செய்யப்பட போறாரு அப்படிங்கிற செய்தி. இதனால நள்ளிரவு ஒரு 12:30 மணி போல ஊடகங்கள் சென்னை விமான நிலையத்துல குவியுது. அண்ணன் வழக்கம் போல வர்றாங்க, செய்தியாளர் சந்திப்பை எதிர்கொள்றாங்க. அண்ணன்கிட்டே கேட்கறாங்க, உங்களை கைது செய்யப்பட போறதா ஒரு செய்தி வந்துச்சு அப்படின்னு. அதுக்கு அண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு கடந்து போறாங்க. அப்புறம் நேத்து காலையில அண்ணனோட வீட்டுல காவல்துறை குவிப்பு அப்படின்னு செய்தி. நாம் பேசி கொண்டிருக்கிற இந்த சமயத்துல விக்கிரவாண்டில அண்ணன் சீமானவர்கள் நீதிமன்றத்துல ஆஜராகிறாங்க. இப்படி அண்மை காலத்துல நீதிமன்றம், வழக்கு, கைது, சிறை, இந்த சம்மன், இது போன்ற பேச்சுக்கள் தொடர்ச்சியா அடிபட்டு கொண்டே இருக்கு. உண்மையை சொல்ல போனா இந்த வழக்கு, கைது, சிறை இதெல்லாம் அண்ணன் ஒருபோதும் அதை பெருசா பார்த்ததும் இல்லை, அதை பொருட்படுத்ததும் இல்லை. இன்னைக்காவது ஒரு இயக்க பின்புலம் இருக்கு. லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க, பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அதே போல லட்சக்கணக்கான தம்பி தங்கைகள் இருக்கிறாங்க. உலகம் முழுக்க ஆதரவு குரல் இருக்கு. எங்க போனாலும் ஊடக வெளிச்சம் வர்ற அளவுக்கு, எங்க போனாலும் ஒளிவாங்கி நீட்டுற அளவுக்கு ஊடக வெளிச்சம் முன்பை விட இப்ப வந்துருச்சு. ஆனா அன்னைக்கு 2009 காலகட்டத்துல அண்ணன் ஒரு கட்சியோட தலைவர் இல்லை, லட்சக்கணக்கான தம்பி தங்கைகள் பின்னாடி இல்லை. அன்னைக்கு ஒரு இயக்குனர், அவ்வளவுதான். எந்தவித இயக்க பின்புலமும் இல்லை. அன்னைக்கு அண்ணன் வாகனம் போகுதுன்னா அந்த வாகனம் மட்டும்தான் போகும், முன்னாடி பின்னாடி யாரும் போக மாட்டாங்க. அதே போல மத்தியிலாண்ட காங்கிரஸையும் மாநிலத்துல இருந்த திமுகவையும் எதிர்த்து பேசுறாரு, கைது செய்யப்படுறாரு. ஈழ படுகொலையை பேசுறதுக்காக, தலைவரை பேசுறதுக்காக கைது செய்யப்படுறாரு. உடனடியா சிலர் அடைக்கிறாங்க. அடைச்ச பிறகு வெளில வர்றாரு, மறுபடியும் பேசுறாரு, மறுபடியும் அடைக்கிறாங்க, மறுபடியும் பேசுறாரு, மறுபடியும் அடைக்கிறாங்க. இந்த வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டுங்கிற மாதிரி கைது பண்ணி அடைக்க வெளில வந்து ஈழத்தை, தலைவரை இன்னும் உக்கிரமாக, இன்னும் விரியமாக பேசிக்கொண்டே இருக்காரு. ஏன்னா இந்த அடக்குமுறை, ஒடுக்குமுறையால அவரை கட்டுப்படுத்தவே முடியாது. அது அவரோட குணாதிசயம், பிறவி குணாதிசயம். அண்ணனை அப்படிலாம் கட்டுப்படுத்தவே முடியாது. அப்படி எந்த வழக்கு, கைதுக்கெல்லாம் அவர் அந்த பொறுப்படுத்தே இல்லை. இப்ப விக்கிரவாண்டியில அண்ணன் பேசுறாங்க, ராஜீவ் காந்தியை கொன்னு புதைச்சோம் அப்படின்னு பேசுறாங்க. அப்படி பேசின பிறகு வட இந்திய ஊடகங்கள்ல பேசுபொருளாகுது, தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல பேசுபொருளாகுது. தமிழ்நாட்டில் ஒரே நாள்ல 5 தொலைக்காட்சிகள விவாதம், தமிழ்நாடு அரசியல் காலம் அப்படியே அனலாக தவிக்குது. இப்படி பேசிட்டாரு, இப்படி பேசிட்டாரு, வன்முறை தூண்டுற மாதிரி பேசிட்டாரு, இவரை இந்த ராஜீவ்காந்தி வழக்கில் இவரையும் சேர்த்து விசாரிக்கணும், இவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணணும், இவரை சிபிஐ கைது பண்ணணும், இப்படி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் வீட்டில் இருக்காங்க. வீட்டுக்கு நிருபர் வர்றாரு, ஒளிவாங்கி நீட்டி அண்ணன்கிட்ட கேட்கிறாரு, நீங்க பேசுனது பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு, நீங்க அந்த பேச்சை பின் வாங்குவீங்களா அப்படின்னு அண்ணன்கிட்ட கேட்குறாங்க. அண்ணன் சாதாரணமா, நான் பின்னு வாங்க மாட்டேன், ஊக்கு வாங்க மாட்டேன்னு அவருக்கே உரித்தான பாணியில பதில் சொல்லி, அந்த சமயத்துல கூட அண்ணன் டக்லை பண்றாங்க. இப்படிதான் அண்ணன். அதாவது கைது, வழக்கு, சிறைனோனே ஐயோ அம்மா கொள்றாங்களே கொள்றாங்களே அப்படின்னு கத்துறதுக்கு அண்ணன் ஒன்றும் கருணாநிதியும் இல்லை, வயத்துல கையை வச்சுக்கிட்டு நெஞ்ச வலிக்குதே அப்படின்னு அழுகிறதுக்கு அண்ணன் ஒன்றும் செந்தில் பாலாஜியும் இல்லை. அவர் தலைவரோட பிள்ளை, அண்ணன் அப்படிதான் இருப்பாரு. அதனால இதெல்லாம் பொருட்படுத்தது இல்லை. இப்ப பெரியார அவதூறா பேசியதாக சொல்லி 70 வழக்குகளை தமிழ்நாடு முழுக்க ஒரே நாள்ல போடுறாங்க. ஒரே நாள்ல 70க்கும் மேற்பட்ட வழக்கு. இந்த வழக்கை போட்டு அவரை கட்டுப்படுத்தலாம் நினைக்கிறாங்க. அண்ணன் இன்னும் உக்கிரமாகி, இன்னும் வீரியமாக மாறி, இன்னும் பேரெழுச்சியாக மாறி, இன்னும் மேல மேலதான் போயிட்டு இருக்காங்களே ஒழிய அவரை கட்டுப்படுத்த வாய்ப்பு இல்லை. இதுல இந்த 70க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வழக்குகளை போடுறாங்க. இப்ப தினந்தோறும் சம்மன் வந்துகிட்டே இருக்குது. இப்ப இன்னும் சொல்ல போனா 70 வழக்கு போட்டிருக்காங்களா, இன்னும் இருக்கக்கூடிய ஓராண்டு திமுக ஆட்சியில இன்னும் 100 வழக்கு போட்டா கூட நமக்கு வியப்பு கிடம் இல்லை. ஆனா 100 வழக்கு போட்டாலும் போடுவாங்களே ஒழிய ஒருபோதும் அண்ணன் சீமானவர்களை திமுக அரசு கைது பண்ணாது. நாம் தமிழர் கட்சியே கோரிக்கை வச்சாலும் சரி, ஒருபோதும் அண்ணன் சீமானவர்களை திமுக அரசு கைது பண்ணாது. கருணாநிதி பண்ண வரலாற்று பெருந்தவரை நாம் செய்துவிடக் கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா யார் இருக்கான்னா ஐயா ஸ்டாலின், அண்ணன் குணசேகரன் இருக்காங்க சன் நியூஸ்ல. அவங்கெல்லாம் திமுக கிட்ட பேசியிருக்காங்க, செய்தி வருது நமக்கு. ஏன்னா இவ்வளவு பேசியிருக்காரு, சீமானை எப்படி விடலாம், கைது பண்ணணும் சீமானை அப்படிலாம் அண்ணன் குணசேகரன் பேசியிருக்காங்க. இப்படி பல பேர். ஆனா ஸ்டாலின் அந்த இடத்துக்கு போகலை. போனா என்ன நடக்கும், கைது பண்ணி உள்ள போட்டா
நீ ஒரு வாரமோ ஒரு மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ 6 மாசமோ வெளில வர்றப்ப அண்ணன் இன்னைக்கு இருக்கிற விட பல மடங்கு விஸ்வரூபமா மாறி வருவாங்க. அப்புறம் பெரியார யாராலும் காப்பாற்ற முடியாதுங்கிற நிலைக்கு போயிடும். அது தெளிவா தெரியும். அதனால பெரியாரையும் காப்பாற்ற முடியாது, திமுக காப்பாற்ற முடியாது. அதனால கைதுங்கிற இடத்துக்கு போக மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? தினந்தோறும் வழக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுக்கு அலைய விடலாம். அப்ப எல்லா ஊர்ல இருந்து சம்மன் கொடுங்க. அவர் அலைஞ்சு 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 திரிஞ்சு அப்படியே களைப்படைஞ்சிருவாரு, ஓஞ்சு போயிடுவாரு, சோர்வடைஞ்சிருவாரு அப்படின்னு திமுக அரசு நினைக்குது. இத போல இந்த யோசனை யார் சொன்னான்னு தெரியல. ஏன்னா இப்ப கமலஹாசன் இருக்காரு, ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் கிடையாது. எப்போதாவது ஒரு முறை தான் அரசியலுக்கு வருவார். இந்த அரசியல் இதுக்கெல்லாம் வருவார். இப்ப சுத்தமா வர்றதும் கிடையாது, முடிஞ்சு போச்சு. அரசியல் சம்பந்தமா எதுவுமே பண்றது கிடையாது. அந்த பக்கம் விஜய் இருக்காரு, பனையூர்ல இருக்காரு, வருஷத்துக்கு 4 தடவை தான் வெளில வருவார். இப்ப கமலஹாசன் போன்ற ஆட்களோ இல்ல விஜய் போன்ற ஆட்களோ இது போல சம்மன் கொடுத்திருந்தா சோர்ந்துருவாங்க, மனசு உடைஞ்சிருவாங்க, அப்படி விரக்தி அடைஞ்சிருவாங்க. ஆனா அண்ணன் சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதும் மக்களோடு, எப்போதும் களத்தில் இருக்கக்கூடிய, எப்போதும் மக்களுக்காக பயணப்பட்டு சிந்திச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர். நள்ளிரவு 3 மணிக்கு அண்ணனுக்கு கூப்பிட்டாலும் அண்ணன் தீவிரமான அரசியல் பேசுவாங்க. அண்ணன் நமக்கு கூப்பிட்டு பேசினாலும் பேசுவாங்க. அப்படி எப்போதுமே சிந்திச்சு கொண்டு எப்போதுமே அதை பத்தி யோசனை இருக்கக்கூடியவன் தான் அண்ணன். அதனால இந்த வழக்கு போட்டு இவர் தமிழ்நாடு முழுக்க சம்மன் கொடுத்துட்டோம், இவர் அலைஞ்சு ஓஞ்சிடுவாரு அப்படின்னு திருவண்ணாமலையில வழக்கு அப்படின்னு சம்மன் கொடுத்தாங்க. உடனடியாக திருவண்ணாமலையில கலந்தாய் கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுது. அந்த கலந்தாய் கூட்டத்தில் பேசுறாங்க. இப்ப இதே போல ஈரோட்டில் வழக்கா, ஈரோட்டில் கலந்தாய்வு, இல்ல அடுத்த அடுத்த மாவட்டமா இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்லயோ இல்ல திருப்பூர்லயோ ஒரு பொதுக்கூட்டம், இப்படிதான் போக போகுது. அப்ப நீ எங்க வழக்கு போட்டு சம்மன் சொல்லி தமிழ்நாட்டோட எந்த மூளைக்கு வீதிக்கு அனுப்பினாலும் அன்னைக்கு கலந்தாய்வு இருக்கும், மாலையில பொதுக்கூட்டம் இருக்கும். அவ்வளவுதான், எளிது, அவ்வளவுதான். இப்போ அண்ணனோட பயண திட்டத்தை நாம் தமிழர் கட்சியோட தலைமை வடிவமைச்சு கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு இங்க போகணும், அன்னைக்கு அங்க போகணும் அப்படின்னு. இப்ப திமுக அரசே வடிவமைச்சு கொடுக்குது. இன்னைக்கு ஈரோட்டுக்கு போங்க, அப்புறம் நீங்க கோயம்புத்தூருக்கு போங்க, வேலூருக்கு போங்க அப்படின்னு. இந்த சம்மன் போட்டதால எந்த பின்னடைவும் இல்லை. அதாவது அண்ணனை எப்படி வீழ்த்தலாம்னு ஐயா ரவீந்திர துரைசாமி கூட சொல்லுவாங்க. அண்ணனுக்கு கில்லிங் சைலன்ஸை தவிர எல்லாமே லாபம் தான். அண்ணன் சீமானவர்களை பேசாம தவிர்த்தால் மட்டும்தான் அண்ணனுக்கு பின்னடைவே உடைய. பாக்கி நீ பேசுறதோ திட்டுறதோ விமர்சிக்கிறதோ அவதூறு பரப்புறதோ அதெல்லாம் அது பின்னடைவே இல்லை அப்படிம்பாங்க. அதே போல கடந்த காலத்துல நமக்கான ஊடக வெளிச்சம் மறுக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு நம்மளை திட்டவாவது, நம்மளை விமர்சிக்கவாவது, நம்மளை குறித்தான எதிர்மறை செய்தியை பரப்பவாது ஊடகங்கள் காட்ட வேண்டிய நிர்பந்தம் உருவாயிருக்கு. இன்னைக்கு எல்லா தொலைக்காட்சியிலையும் நாம் தமிழர் கட்சி குறித்தான செய்தி இல்லாம, அண்ணன் சீமானவர்கள் குறித்தான செய்தி இல்லாம இல்லை. இன்னும் ஓராண்டு காலம், இன்னும் ஓராண்டு கூட இல்லை, ஒரு 10 மாசம் 8 மாசம் 10 மாசம் தான். அதுக்குள்ள தேர்தலை சூடு பிடிச்சிடும். இந்த சமயத்துல அண்ணன் 2026 தேர்தலை நோக்கி சிந்திச்சு கொண்டிருக்காங்க, அதை நோக்கி பயணப்படுறாங்க, அதை நோக்கி திட்டங்களை வகுக்கிறாங்க. இப்போதே மாநிலம் முழுக்க இந்த வாக்குச்சாவடி முகவர்களை நியமிக்கணும், கட்டமைப்பை வலுப்படுத்தணும், வேட்பாளர்களை இறுதி பண்ணணும், தேர்தலுக்கு 6 மாதங்களுக்கு முன்பாக வேட்பாளர்கள் இறுதி பண்ணி வேலைகளை தொடங்கிடணும்னு இப்போதே ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சமயத்துல இப்ப என்ன பண்ணுது அரசு அப்படின்னா, இவங்க சம்மன் அப்படிங்கிற பேர்ல வெவ்வேறு ஊர்களுக்கு அனுப்பி, நாமளே சென்னையில இங்க உள்ள வேலையை பார்த்துருந்தா கூட சென்னையில மட்டும் கவனம் செலுத்தினா பத்தாது, தமிழ்நாடு முழுக்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு அனுப்பி வைக்குது. இப்ப 70 இடம், நான் தமிழ்நாட்டில் 70 இடத்துல வழக்கு போட்டு 70 இடத்துல சம்மன்னா அந்தமானுக்கு போக போறாரு, பாகிஸ்தானுக்கு போக போறாரு? தமிழ்நாட்டில் கூடிய ஏதோ ஒரு மாவட்டத்துக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு தானே. அப்ப அங்க கலந்தாய்வு, அங்க பொதுக்கூட்டம், அங்க கட்சிக்கான உட்கட்டமைப்பு வேலை இதான் நடக்க போகுது. இதை எந்த விதத்துல அண்ணன் சீமானவர்கள் சோர்ந்து விட போறாங்க? இல்ல பயணத்துக்கு, இந்த பயணத்துக்கெல்லாம் அழுப்புற ஆளா, இல்ல எப்போதும் சொகுச விரும்பக்கூடிய ஆளா, இல்ல எந்த வித மன நெருக்கடி இருக்கக்கூடாது, எப்போதும் அப்படியே அமைதியா இருக்கணும் அப்படி விரும்புற ஆளா? அப்படிலாம் இல்லை. எப்போதும் மனநிலை அண்ணனுக்கு எரிமலை போல கொதிநிலையா தான் இருக்கும். அதனால இந்த சம்மன்கிறதுலாம் இப்ப சம்மன், இப்ப நான் இந்த பேசி கொண்டிருக்கிற சமயத்துல விக்கிரவாண்டில் ஆஜராகிறான்னா, அண்ணன் ஆஜராகிறாங்கன்னா, ஆஜராகிறப்ப காலையில போனவொடனே ஒரு செய்தியாளர் சந்திப்பு நிகழும், முடிச்சுட்டு ஆஜராகி வந்த பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பு. அப்ப காலையில 2 முறை என்ன பேசுவாங்க, அது பேசுபொருளாக மாறும். இப்ப நேற்றைய தினம் பார்த்தா, நேற்றைய தினம் மட்டுமே கணக்கு பண்ணி பார்த்தா 3 தடவை பேசியிருக்காங்க. அது ஊடகங்கள் செய்தியா மாறும், கவன இருப்பு பெறும். இந்த பாஜக பி டீம் உத்தரவுத்துறாங்க.
இப்ப இந்த புதிய கல்விக் கொள்கை விவகாரத்துல அண்ணன் தடாலடியா போட்டு நுழைக்கிட்டாங்க. இந்திய வந்து திணிக்கிறாங்க. இந்திய திணிச்சா வந்து நாடு எப்படி தாங்கும், பல மொழிகள் இருந்தால் தான் ஒரு நாடா இருக்கும் அப்படின்னு தடாலடியா திராவிட இயக்கத்தை சேர்ந்த யாரும் சொல்ல மறுக்கிற கருத்தை, தயங்குற கருத்தை அண்ணன் போட்டு வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப எல்லாமே ஊடகங்கள்ல பேசு பொருளா மாறுது. இந்த விமர்சனங்கள், இந்த அவதூறுகளை கடந்து பொதுமக்கள் பார்க்கறப்ப இவர் தாண்டா தலைவர், எத்தனை கேள்வி கேட்டாலும் அதுக்கெல்லாம் பதில் சொல்றாரு, வேற 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 கேள்வி இருக்கான்னு கேட்டு எதிர்கொண்டு அந்த நேரத்துல அவர் உடனடியா பதில் சொல்றாரு. இப்படிதான் ஒரு தலைவர் இருக்குன்னு சொல்லிட்டு மக்களிடம் அண்ணன் சீமான் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிற வேலையைத்தான் இந்த திமுக தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணி கொண்டிருக்கு. இதை தாண்டி இனி பெரியார்கிற பிம்பம், இப்ப விஜய் வந்து எங்களோட கொள்கையை வழிகாட்டி பெரியார் அப்படின்னு சொல்றாருல்ல, நாளைக்கு யாராவது ஒருத்தர் கச்சோடங்கன்னா கொள்கை வழிகாட்டி பெரியார் அப்படின்னு சொல்ற நிலைமை இருக்காதுங்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா பெரியார் இவ்வளவு நாளா வந்து பெரியாரை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வலோக நிவாரணிங்க. அவர் தாங்க எல்லாத்தையும் சொன்னது, அவர் தான் எல்லாத்துக்குமான அருமருந்தவர். உலகத்துல அத்தனை பிரச்சனைக்குமான தீர்வையும் அவர் வச்சிருக்காரு. அவரோட பேச்சை நீ கேளு, அதை எழுத்தா இருக்கும் படி, அவர் பேச்சை எழுத்தை நீ உள்வாங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைச்சிடும். சர்வலோக நிவாரணிங்க அவரு. அவர் இல்லாம எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் அவர் தான் கொடுத்தாரு. இன்னைக்கு யூடியூப்ல உட்காந்து பேசாம அவர் தான் கொடுத்தாரு. இன்னைக்கு கேமராவா, இன்னைக்கு வந்து நாற்காலியா, இன்னைக்கு அலைபேசியா, எல்லாமே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பூதாகரப்படுத்தி பெரியாரை வந்து பெருசாக காமிச்சாங்கல்ல, அது உடஞ்சு போச்சு. நெருக்கி பிடிச்சி கேள்வி எழுப்புறோம். இல்லை இல்லை, பெரியாரோட அந்த கருத்துக்களை எனக்கு உடன்பாடு இல்லை, பெரியார் அவ்வாறு சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு முதல்ல சொல்றாங்க. இவ்வளவு நாட்களா பெரியாரை வந்து அந்த விமர்சனமே ஒன்று வைக்காம கொண்டாடி கொண்டு வந்தாங்க. இப்பதான் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நகர்த்துறது யாருன்னா அண்ணன் சீமான். பெரியார முதலா வந்து அண்ணன் சீமான் விமர்சிக்கல, கடந்த காலத்துல பலர் விமர்சிச்சிருக்காங்க. அவர் வாழ்ந்த காலத்துல தாண்டி அறிஞர் குணா விமர்சிச்சு எழுதியிருக்காரு. ஐயா மணியரசன் வந்து பல ஆண்டுகளா பேசி வர்றாங்க. அப்புறம் வந்து 2002 தொடக்கத்துல விசிகால் இருக்கக்கூடிய ரவிக்குமார் கூட விமர்சிச்சு எழுதியிருக்காரு. மார்க்ஸ் விமர்சிச்சு எழுதியிருக்காரு. தலித்திய செயல்பாட்டாளர்கள் பலர் விமர்சிச்சு எழுதுனாங்க. இது பலரும் விமர்சிச்சாங்க. எல்லாரும் எல்லையோட நின்று போச்சு. ஆனா அண்ணன் சீமானர்கள் வந்து விமர்சிச்ச உடனே அந்த பிம்பமே சிதஞ்சு அப்படி நொறுங்குது. அதான் அண்ணன் சொன்னாங்க, வரலாற்றுல இப்போதாண்டா சரியான எதிரியை பார்க்கிறேன்னு. அதனால வரும் காலம் தமிழருக்கான காலம், திராவிடருக்கு அது சோதனை காலம்.